என்னை நான் நேசிக்க வேண்டும். குறைந்தபட்சம் நீங்கள் உங்களை விரும்பவாவது வேண்டும். ஏன் எனில், எந்த வாழ்க்கைக்கு நாம் தகுதியானவர்கள் என்று நாம் உணர்கிறோமோ, அதையே நாம் உருவாக்குகிறோம். அதனால கண்டிப்பா நம்மள ஃபர்ஸ்ட்டு நேசிக்க கத்துக்கணுங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும், ஃபர்ஸ்ட்டு நம்மள நேசிச்சா மட்டும் தான் அதுலேருந்து வெளிய வர முடியும். ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, சோதனைய உங்களால தாக்கு பிடிக்க முடியும். அதுலேருந்து மீண்டும் உங்க வாழ்க்கைய தொடரவும் முடியும். ஏன்னா, எதிர்காலம் தான் எல்லாமேங்க. அதனால நம்ம கண்டிப்பா நம்பிக்கைய மட்டும் இழந்துடவே கூடாது. நம்ம கச்சிதமா இருக்கணும் அப்படின்றத மறந்துட்டு, நம்மளுடைய மேம்பாட்டிற்கு குறி வையுங்க. நாம்ப ஃபர்ஸ்ட்லேருந்து சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருப்போம். நம்ம ரிலேட்டிவ்ஸை பார்த்துருப்போம். நம்ம ஒரு உயரமான ஒரு இடத்துல இருந்திருக்கலாம். ஆனால் சடனாக நமக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு தோல்வி வருது. அது எந்த வகையில் இருந்தாலும் அவங்களோட நம்ம கீழே இருக்கணும், மேலே இருக்கணும், கம்பேர் பண்ணாமல் கச்சிதமாக இருக்கணும். இப்படி தான் என் வாழ்க்கை இருந்திருக்கணும், ஏன் இப்படி இருக்குன்னு நினைக்காம நம்மளுடைய மேம்பாட்டிற்கு நம்ம குறி வைக்கணும். யாருடைய வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையோட கம்பேர் பண்ணிக்கூடாது. எந்த கஷ்ட நஷ்டமாக இருந்தாலும் அது நம்மளையே தான் சாரும். அதுலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட பாடத்தை நமக்கு மட்டும்தான் கடவுள் கற்றுக் கொடுத்துருக்காரு, மற்றவங்களுக்கு இல்லை. அந்த அனுபவம் நமக்கு மட்டும்தான் இருக்குது, மற்றவங்களுக்கு இல்லை. அந்த அனுபவம் தான் நமக்கான பெரிய பரிசு. நாம் நினைக்கலாம் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம கடவுள் கொடுத்த அந்த அனுபவத்தை நம்ம மனசில் வச்சு அடுத்த அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் நம்ம புத்திசாலித்தனமாக நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை விட பெரிய வெற்றி நமக்காக காத்துட்ருக்கு. அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் வேணுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தெரியாமல் நம்ம ஒரு விஷயத்த பண்ணி நம்ம அதில் தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அடுத்த தடவை அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் நம்ம போகிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய வெற்றி. அது நமக்கு பல மடங்கு வெற்றியை ஃப்யூச்சரில் கொண்டு கொடுக்கும். ஏன்னா நம்மளுடைய தோல்வி தான் நம்மளுடைய பாடம். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடத்தை நீங்கள் ஒரு பர்பஸாக எடுத்துக்கிட்டு உங்கள் லைஃப்பில் அதை மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லும்போதோ இல்லை அதையே நீங்கள் ஒரு ஃபீல்டாக ஒரு சூஸ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா அது மூலயமா நிறைய பேரை நீங்கள் அட்மையர் பண்ண முடியும். உங்களை அவங்க அட்மையர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அதில் வளர முடியும், அதில் எக்ஸ்பர்ட் ஆக முடியும். ஸோ தட் இஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் உங்களுடைய தோல்வியை ஒரு வெற்றி படிக்கட்டாக மாற்ற முடியும். ஸோ அதை நீங்கள் நம்புங்க. ஏன்னா அதை நான் அனுபவமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னோடய ஊக்கத்தை இது மூலயமா நான் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட பேசுகிறது மூலயமா உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மனசில் வச்சுக்கோங்க. காரணத்தை கொண்டு நம்பிக்கை இழந்துடாதீங்க. நீங்கள் வாழணும், வாழ்ந்து காட்டுவீங்க. நல்லவங்களால் ஜெயிக்க முடியும்.